நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதே விஷயத்தை தான் திருப்பி கொடுத்துருக்க போகிறாங்க. என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்றதை பார்த்துலாம். It has already been mentioned that sex determining mechanism in case of human is XY type. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஹியூமனில் செக்ஸ் டிட்டர்மினேஷன் எந்த வகையிலானதுன்னா XY வகையிலானது. XY வகையிலான பாலினத்துக்கு ஹியூமனும் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிறோம், படிச்சிருக்கோம். Out of 23 pairs of chromosome present, 22 pairs are exactly same in both male and females. அதாவது 22 ஜோடி குரோமோசோம் இருக்கு. மொத்தம் 23 ஜோடியில 22 ஜோடி இங்க வந்து நான் பேரா கொடுக்குறேன், சிங்கிளா கொடுக்கல. 22 பிளஸ் எக்ஸ் எக்ஸ் 22 பிளஸ் எக்ஸ் ஒய். அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் ஆட்டோசோம்கள் ஒண்ணுதான். சரியா? ஆட்டோசோம்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உடல குரோமோசோம்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆட்டோசோம்கள். மாற்றம் இல்லாதது ஆட்டோசோம். A pair of X chromosome are present in the female. அப்ப பெண்ல ஒரு ஜோடி எக்ஸ் குரோமோசோம் இருக்கு அப்படின்றாங்க. ஃபீமேல்ல ஒரு ஜோடி எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. whereas the presence of X and Y chromosome are determinate of the male characteristic. அப்ப ஆண் பண்பை தீர்மானிக்கிறது இங்க யாருன்னா XY. சரியா? XYன்றதுதான் மேல் பண்பை இந்த இடத்துல தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்க. During spermatogenesis among males, so மனிதர்கள்ல அதுவும் ஆண்கள்ல ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் நடக்குது. விந்தணு உருவாக்கம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்குது. 2 types of gametes are produced. அப்ப என்ன ஆகுது, 2 வகையிலான கேமெட்டுகள் கிடைக்குது. ஒரு கேமெட்டு எக்ஸ், இன்னொரு கேமெட்டு ஒய். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, ரைட். 50% of the total sperm produced carry the X chromosome and the rest 50% Y chromosome besides the autosome. அப்படி யோசித்து பாரு, நமக்கு இங்க என்ன டிவிஷன் நடக்கும்னு நினைக்கிறீங்க? மியாசிஸ் நடக்குது. மியாசிஸ்ல நமக்கு ஒரு ஸ்பெர்ம் மதர் செல்ல இருந்து எத்தனை ஸ்பெர்ம் உருவாகும்? 4 உருவாகும். அப்ப 4ல இங்க 50%னா 2 ஸ்பெர்ம் எதை கொண்டு போகும்? எக்ஸை கொண்டு போகும். 2 ஸ்பெர்ம் ஒய்யை கொண்டு போகும். அதான் நீங்க சொல்றாங்க. ஓகேவா? அப்ப 50% ஆஃப் தி டோட்டல் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ்டு கேரி எக்ஸ் குரோமோசோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீ யோசித்து பாருங்க, ஒரு 10 ஸ்பெர்ம் மதர் செல் இருக்கு. சரியா? 10 ஸ்பெர்ம் மதர் செல் இருக்கு. ஸ்பெர்ம் மதர் செல். அப்ப எத்தனை ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும்? 40 ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அப்ப இந்த 40ல இது 100%. அப்ப 20 ஸ்பெர்ம் எந்த குரோமோசோமை கொண்டு போயிருக்கும்? 20 ஸ்பெர்ம். அதான் இதுக்கான அர்த்தம். சரிங்களா? ரைட். அந்த ரெஸ்ட் 50% as Y chromosome besides the autosome. எல்லாத்துமே ஆட்டோசோமோட சேர்ந்து தான் ஒரு எக்ஸ் குரோமோசோம் போகும். அதே மாதிரி இன்னொரு 50% ஆட்டோசோமோட சேர்ந்து தான் ஒய்யை கொண்டு போகும். ஓகேவா? Females however produce only one type of ovum with an X chromosome. ஆனா ஃபீமேல்ல வழியே கிடையாது, ரெண்டுமே ஹோமோகேமிட்டா தான் இருக்குது. அப்ப எக்ஸ் குரோமோசோம் தான் கொண்டு போகும். நமக்கு தெரியும், அதுலயும் மியாசிஸ்க்கு அப்புறம் ஒரே ஒரு ஓவம் தான் பின்னாடி வரும். 3 என்னது அது இதுவாயிடும். சரிங்களா? ரைட். அப்ப ஃபீமேலை பொறுத்த மட்டும் வேற ப்ராபபிலிட்டியே கிடையாது. 100% அவர் என்ன தான் கொண்டு போக முடியும்? எக்ஸ் குரோமோசோம் மட்டும் தான் கொண்டு போக முடியும். There is an equal probability of fertilization of the ovum with the sperm carrying either X or Y chromosome. ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கா இல்லையா? 50% சான்ஸ் எக்ஸ் குரோமோசோம் கொண்ட ஸ்பெர்ம் ஓவம் கூட ஃபியூஸ் ஆகலாம். சரியா? 50% சான்ஸ் ஒய் குரோமோசோம் கொண்ட அந்த விந்தணு முட்டை கூட போயிட்டு சேரலாம். இதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகே. இன் கேஸ் the ovum fertilized with a sperm carrying X chromosome, the zygote develops into the female. இது நம்ம ஏற்கனவே கிராஸ் போட்டது தான், வேணும்னா பார்த்துக்கோ. அப்ப என்ன வரப்போகுது? 44 பிளஸ் எக்ஸ். ஐயோ, தப்பா போட்டனா? எப்படி வரணும்? என்ன வரும்? ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இங்க மியாசிஸ் நடக்குது. அப்ப இங்க என்ன வரப்போகுது? 22 பிளஸ் எக்ஸ், 22 பிளஸ் ஒய். புரியுதா? ஓகே. இது வந்து மேலு, இது ஃபீமேல். இப்ப யோசிச்சு பாரு, 22 பிளஸ் ஒய் கொண்ட விந்தணு இது கூட போயிட்டு சேர்ந்ததுன்னா பிறக்கக்கூடிய குழந்தை
44 பிளஸ் எக்ஸ் ஒய் ஆண் குழந்தை பிறக்கும். சரியா? அதுவே 22 பிளஸ் எக்ஸ் கொண்ட இந்த ஸ்பெர்ம், இதுவும் ஒரு ஸ்பெர்ம் தான், எது கூட சேருது? அதே மாதிரி இது கூட சேரும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 44 பிளஸ் எக்ஸ் எக்ஸ் பிறக்கக்கூடிய குழந்தை ஃபீமேலா பிறக்கும். அதே தான். அப்ப பாருங்க, இப்ப நான் ஒண்ணுக்கு மட்டும் தான் போட்டேன், இன்னொன்னுக்கு அகைன் இது எடுத்து கிராஸ் பண்ணினாலும் அதே தான். அப்ப 2 மேல் 2 ஃபீமேல் கிடைக்க, அதாவது ப்ராபபிலிட்டி 50% பிறக்கக்கூடிய குழந்தை ஆணா இருக்கலாம், அல்லது 50% ஃபீமேலா இருக்கலாம். வேற ஏதாவது வருமா? வராது. அடுத்து பாருங்க. There is an equal probability of fertilization of the ovum with the sperm carrying either X or Y chromosome. In case ovum fertilizes with a sperm carrying X chromosome, the zygote develops into a female, and the fertilization of ovum with Y chromosome carrying sperm result in the male offspring. அப்ப zygote form ஆகும்போது அது மேலா ஃபீமேலா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். Thus it is evident that it is the genetic makeup of the sperm that determines the sex of the child. அப்ப அந்த குழந்தையோட பால் பண்பை தீர்மானிக்கிறது யாருன்னா ஜீன், உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெனடிக் மேக்கப், தட் இஸ் குரோமோசோம் தான் அப்படின்றாங்க. It is also evident that in each pregnancy there is always 50% probability of either male or female child. அப்போ ஒரு தாயானவள் கர்ப்பமாகறா அப்படின்னு வச்சீங்கன்னா, பிரெக்னன்ட் ஆகும் போதும், ஒவ்வொரு வாட்டி பிரெக்னன்ட் ஆகும் போதும், சரியா, ஒரு 3 குழந்தை பெத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்ட் ஆகும் போதும் இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். எப்ப கண்டுபிடிக்கலாம்? ஏதாவது பிரச்சனை, டாக்டர் மட்டும், நீங்க டாக்டர் ஆனா உங்களுக்கு தெரியும், சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? உங்க சொந்தக்காரங்க மட்டும் நீங்க சொல்லிக்கோங்க. ஆமா நடக்கும், சொந்தக்காரங்களுக்கு மட்டும் நடக்கும். இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரிலாம் ஃபேமஸ் அதுக்கு. கரெக்டா இல்லையா? நம்ம வீட்டுக்கு ஒன்லி அந்த சின்ன அந்த இது மட்டும் வச்சுக்கிட்டு கருவுல இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்றதை தீர்மானிச்சு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அது நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அது தப்பான விஷயங்கள் அப்படின்றது. அப்ப எப்ப நமக்கு தெரியும் மேலா ஃபீமேலான்றது? குழந்தை எத்தனை மாசத்துல தெரியும்? படிச்சுட்டீங்க சொல்லுங்க. 1 மாசத்துல தெரிஞ்சிருமா? 1 மாசத்துல தெரிஞ்சிருமா? அந்த கிளாஸ் தானே போயிட்டு இருக்கு உங்களுக்கு. 5th month எல்லாம் போனா அவ்வளவுதான், அம்மா டேஞ்சரா போயிடுவாங்க. 5th month 3 மாசம் வரணும். 5th month எல்லாம் போனா அம்மாவுக்கு பாதிப்பு. அப்ப நீங்க அபார்ஷன் பண்ணா தாய்க்கு அப்புறம் அந்த கேஸ் வேற மாதிரி போயிடும். சரியா? அப்ப மெடிக்கல் டெர்மினேஷன் ஒண்ணு இருக்குது. சப்போஸ் அந்த குழந்தை நம்ம 3 மாசத்துலயே அந்த உடல் உறுப்புகள்லாம் ஆல்மோஸ்ட் வந்துடும், கை கால் அதெல்லாம் வந்துடும். அதுல ஏதாவது இது நல்லா வரல, இப்ப ஒரு சில குழந்தைகளுக்கு தலைப்பகுதியே நல்லா உருவாகல அப்படின்னா தெரிஞ்சிடும். அதுக்கு பேர் எம்டிபின்னு சொல்லுவாங்க. அதானே? அப்ப பண்ணலாம். அது கூட அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. சரியா? ஆனா இல்லைன்னா யூஸ்வலா நார்மலா இருந்தா அது பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, இப்ப நான் எதுக்கு இந்த வந்தேன்? அப்ப ஒரு தாயானவள் ஒவ்வொரு வாட்டி பிரெக்னன்ட் ஆகும் போதும் 50% அந்த பிறக்கக்கூடிய குழந்தை ஆணா இருக்கலாம், இல்லைன்னா 50%. அப்புறம் சொல்லுவாங்க ஒரு அம்மா அப்பா, நான் சொன்னேன்ல என் மருமவ எப்பவுமே ஆம்பளை குழந்தை தான் பெத்துக்குவான், நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் குழந்தை பெண் குழந்தை, இப்படி பேசிக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியுமா எந்த குரோமோசோம் போயிட்டு ஃபியூஸ் ஆச்சு? சரியா? அப்ப அவங்களுக்கு டூரிங் கப்புலேஷன் ஏகப்பட்ட ஸ்பெர்ம் போகும். சரியா? அந்த ஸ்பெர்ம்ல எது எக்ஸ் கொண்டு போகுது, எக்ஸ் ஒய் கொண்டு போகுதுன்னு யாருன்னா தெரியுமா? தெரியாது. ஒரே ஒரு ஓவம் தான் இருக்க போகுது. அப்ப எந்த ஸ்பெர்ம் போயிட்டு ஃபியூஸ் ஆகுதோ, மேபி எக்ஸ் குரோமோசோம் கொண்ட ஸ்பெர்ம் போய் ஃபியூஸ் ஆச்சுன்னா அங்க ஃபார்ம் ஆகிற சைகோட்டு ஃபீமேலா மாறப்போகுது, ஒய் கொண்டது போயிடுச்சுன்னா மேலா மாறப்போகுது. அப்ப ஒரு தாயானவள் ஒவ்வொரு வாட்டி பிரெக்னன்சி ஆனாலும் ப்ராபபிலிட்டி 50% மேல் குழந்தை இல்லைன்னா ஃபீமேல் குழந்தை தான் பிறக்கும். ஓகே? It is unfortunate that in our society women are blamed for giving birth to female children and have been ostracized and ill treated because of this false notion. அதாவது கிராமங்கள்ல நடக்கக்கூடிய விஷயம், ஒரு அம்மாவுக்கு 5 குழந்தையும் பெண் குழந்தையா இருக்கும். சரியா? அம்மாவை தான் திட்டிட்டு கிடப்பாங்க. ஆனா அதுக்கு காரணம் அம்மா இல்ல, இட் மீன்ஸ் அப்பா கிட்ட இருந்து போகக்கூடிய ஸ்பெர்ம் எக்ஸ் குரோமோசோமை கொண்டிருந்ததாலதான் பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாமே ஃபீமேலா இருந்திருக்கு. இது அவங்களுக்கு தெரியாது. சும்மா பாட்டிங்க அப்படியே பேசிட்டு கிடக்கும்,
ஒரு சிலர்லாம் இருக்குது. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. 2 குழந்தை பெண் குழந்தை பிறகுதா, 3வது குழந்தையும் பெண் குழந்தை பிறந்திருக்குதா, அவங்களுக்கு தங்கச்சிக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க, அதே பிடிச்சி கட்டி வைப்பாங்க. இது ஆதி காலத்துல நடந்த விஷயமா? ஒரு ஒரு இருக்கா இல்லையா? ஒருத்தர் 2 பொண்டாட்டி இருக்கும், அதுவும் அக்கா தங்கச்சியே கட்டியிருப்பாரு. என்ன காரணம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பிறந்ததுக்கு 3 குழந்தையுமே பெண் குழந்தையா பிறந்துச்சு, அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? ஆனா அது உண்மை கிடையாது. அப்ப செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்றது யார்கிட்ட இருக்குன்னா மேல் கிட்ட தான் இருக்கு, ஹியூமனை பொறுத்த மட்டும். ஓகே, அதனால அது தெரியாம என்ன சொல்றாங்க, கிராமங்கள்ல மாத்தி சொல்லிட்டு கிடப்பாங்க. அப்ப பெண் மீது தப்பு இல்லை அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஓகேவா? ரைட், ஜஸ்ட் பாரு.